வானத்தை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் உங்கள் ஆத்மாவை வறுமையை விட மாட்டார். ஒருவேளை நல்ல வானத்தை நோக்கி பார்த்து நல்ல சுகம் தாருமாண்டவர்னா தந்துடுவார், நல்ல வீடு தாரனா தந்துடுவார், நல்ல வேலை தாரனா தந்துடுவார், நல்ல உலகத்தை ஐஸ்வர்யம் தாரனா தந்துடுவார். கடைசியில் ஆத்மா வறுமையாக இருந்தால் பரிதாபம். அந்த ஆத்மா வறுமையாகாதபடிக்கு புஷ்டி உள்ளதும் கொழுமை உள்ளமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். ரெண்டாவது ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது வானத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து தான் பாருங்களாம் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், உங்கள் குடும்பத்தில் உள்ள தோல்விகள், உங்கள் வீட்டில் உள்ள காரியங்கள் யாவையும் தேவன் மாற்றி தருகிறார் இருக்கிறார். ஒருவேளை பிசாசின் கிரியைகள் அல்லது பொல்லாத மனிதர்களுடைய எரிச்சல்கள் அல்லது எல்லா விதமான தந்திரங்கள் அனைத்தையும் தேவனுடைய கரம் அதமாக்குகிறதா இருக்கிறது. நம்முடைய கண்கள் உலகத்தின் காரியங்களை குறித்தும் நம்முடைய கண்கள் உலக மயக்கத்திலும் ஐஸ்வர்ய மயக்கத்திலும் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய கண்கள் வானத்தை நோக்கி பார்ப்பதே இல்லை. ஆனால் வானத்தை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும்.